Welcome to CSP Education Hub, a special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியியல் கல்லூரிகளில் டிஎன்ஜிஏஎஸ்ஏ அதாவது வந்து அந்த வெப்சைட்டில் தான் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான 881 கௌரவ விருதுகளுக்கான நியமனத்திற்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட். அதாவது இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2 வாரங்களாக இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடந்துச்சு. அதுக்கான தேதி எங்கேங்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுத்தாங்க. இது சம்மந்தமாக காலையிலே நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நேரத்தில் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து அந்த கொடுத்தப்பட்ட 881 நபர்களோட செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு பதிலாக குறைந்த ஆட்களுக்கான வீடியோ மட்டுமே வந்து அதில் இருந்துச்சு. உடனே பார்த்திங்கன்னா இப்போ அது சரியாயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு ரீஜனுக்கும் மண்டலத்திற்கும் எவ்வளோ பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. சென்னை மண்டலத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சென்னை, ஆர்கே நகர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் இதில் லிஸ்ட்டு எவ்வளோ பேர் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸில் அவங்களோட கம்யூனிட்டி குவாலிஃபிகேஷன் சப்ஜெக்ட் அந்த மார்க்கு கோட்டா வைஸ்லையும் அது எந்த கல்லூரிக்கு அவங்கள டிப்ளாய்மெண்ட் கொடுக்குறாங்க, அவங்க ஷிஃப்ட் 1ஆ ஷிஃப்ட் 2ஆ இதையும் மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன்படி பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், செக்ரட்டரிஷிப், எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், தமிழ் அப்படின்னு சென்னையில் மட்டும் 52 பேருக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. இந்த செலெக்ஷன் லிஸ்ட் இல்லாமல் அடுத்தடுத்த மண்டலம் நம்ம கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது இல்லாமல் சென்னையை பொறுத்தளவு கோயம்புத்தூரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேண்டிடேட்டுக்கு இவங்களுக்கான 881 டெம்பரரி அப்ளாய்மெண்ட் பார்த்திங்கன்னா பிடபிள்யூடிக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு 4 பேர் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ், பிபிஏ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காமர்ஸ், பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ், காமர்ஸ் செக்ரட்டரிஷிப் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், வெறும் காமர்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நியர்லி காமர்ஸ் அண்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அகெயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கானமிக்ஸ்க்கு அப்புறம் இங்கிலீஷ். மொழி பாடம் மேக்ஸிமம் எப்பயும் கம்மியாகவே இருக்குது. எக்கானமிக்ஸ், அடுத்தது ஜியாலஜி, ஹிஸ்ட்ரி, ஐடி, ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், டூரிசம் அண்ட் மேனேஜ்மெண்ட், விஷுவல் கம்யூனிகேஷன் வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து கோயம்புத்தூர் ரீஜனுக்கான மண்டலத்திற்குரியது. சென்னை மண்டலத்திற்கு 50 பேர், கோவை மண்டலத்துக்கு 115 பேர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தருமபுரி ரீஜன் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 நபர்களுக்கு வந்து இவங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே செலெக்ஷன் லிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் லைக் பாட்டனி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், காமர்ஸ், எக்கானமிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு இங்கிலீஷ்க்கும் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து கம்மியான நபர்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், சோஷியல் ஒர்க், தமிழ், ஜுவாலஜி இதோட முடியுது. 174 நபர்களுக்கான
செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்டில். அடுத்தது மதுரையில் உள்ள ரீஜன் போஸ்ட்டில் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பண்ண வீடியோலலாம் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு குறைந்தபட்ச நபர்களை மட்டுமே மென்ஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 881 ஜிஎல் போஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 144 ரீஜன் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்தம் இதில் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கனாலே கரெக்டாக இவங்க சொன்ன கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா 133. பிகினிங்கில் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்ச் கேண்டிடேட்ஸ்க்கு ஆஸ்பிரண்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு 6 பேருக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் கேட்டகரியிலேருந்து லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா தமிழ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்டனி, காமர்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எக்கானமிக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ், ஜுவாலஜி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸோட முடியுது. இப்போ இதில் 144 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதுரை ரீஜனில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் ரீஜனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் லைக் பாட்டனி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது அசெண்டிங் ஆர்டரில் அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இங்கிலீஷ், எக்கானமிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், அடுத்தது தமிழ், விஷுவல் கம்யூனிகேஷனோட 74 பேருக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இது வந்து தஞ்சாவூர் மண்டலத்துக்கானது. இதுக்கப்புறம் திருநெல்வேலி ரீஜனில் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட் ஏபிள் கேண்டிடேட்க்கு ஒரு 3 பேருக்கான நம்பர் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ட் த பிளேஸ் ஆஃப் அவங்களுக்கான எங்கே அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு ஜென்ரல் லிஸ்ட்லையும் பார்த்திங்கன்னா லிஸ்ட் அப்படியே கண்டினியூ ஆகுது. நாகர்கோயில், அடுத்தது கோயில்பட்டி, இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, சோஷியல் ஒர்க்கு, ஃபிசிக்ஸு, மைக்ரோபயாலஜி, மேத்தமெட்டிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கானமிக்ஸ், அப்படி இங்கிலீஷ் மிக்ஸ்டு உள்ளது, காமர்ஸ், எக்கானமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுக்கும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கான லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பிளேஸ்டு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் லிஸ்ட்டில் பயோகெமிஸ்ட்ரி, பாட்டனி, கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மேத்தமெட்டிக்ஸ், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், தமிழ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுவாலஜி அப்படின்னு சொல்லிட்டு 66 நபர்களுக்கு வந்து இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வெள்ளூர் டிஸ்ட்ரிக் மண்டலத்துக்கான அது லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது அப்படியே ஸ்டார்ட் ஆகும்போதே காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஜுவாலஜி, பாட்டனி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எக்கானமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, அப்படியே ரேண்டமாக ஒவ்வொரு பொலிட்டிக்கல் சயின்ஸு, சோஷியல் ஒர்க்கு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு வரிசையாக ஜுவாலஜி, பாட்டனி, அதோட 109 நபர்களுக்கான லிஸ்ட்டோட மொத்தம் திருவண்ணாமலை மண்டலத்துக்குரிய நபர்களுக்கான இது லிஸ்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இதுக்கான வீடியோ நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான 881 கௌரவ விரிவுரையாளர்களுக்கான, அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரிகளில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு உடனடியாக நியமனம் செய்ய முடியாத சூழல் இருக்கிறதுனால இருக்கிற 550 பேருக்கு வந்து ஏற்கனவே ஒரு ரெக்ரூட்மெண்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. இது 881 நபர்களுக்கான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வந்து இப்போ செலெக்ஷன் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் எப்படி நீங்களும் உங்களோட லிஸ்ட் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது இதில் நான் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அதை டைரெக்டாக கிளிக் பண்ணி நீங்களும் பார்த்துங்க. காலேஜ் ஜாயின் பண்ணுறது எப்படி, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எல்லாமே நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் மென்ஷன் பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன் சொல்கிறோன்னா எஜுகேஷன் சேனலுங்களால் நம்ம சேனல்ஸில் அதிக வியூஸ் கிடையாது. ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் ரெகுலராக இது மாதிரி போட முடியும். அது மாதிரி நம்ம வந்து சேனலில் வந்து
நம்ம சேனல் நேம்லேயே சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்குது. அது மாதிரி நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே வீடியோ ஆரம்பிக்கும் போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெட் செட் வந்து யார் எத்தனை பேர் கிளியர் பண்ணியிருக்காங்கிறது நம்ம சேனல் மூலமே நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருப்போம். ஸோ இது மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கூகுள் ஃபார்ம் போட்டு வச்சுருக்கோம். அதில் நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி உங்களோட இதை பதிவு பண்ணலாம். நீங்களும் கிளாஸில் ஜாயின் பண்ணலாம், ஜெயிக்கலாம். இது மாதிரி சிஎஸ்பி எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஆப் மூலமாகவும் நீங்கள் ஃப்ரீ மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், கிளாஸ் ஜாயின் பண்ணுற டீட்டெயில்ஸும் அதில் பார்க்கலாம். இப்போ எப்படி ஆப்பை டவுன்லோட் பண்ணலாங்கிறத பாருங்கள். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதும் அதுக்கு நிறையா தான் வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்சோடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்களை எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயே உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சிடும். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸுக்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.